சுவிசேஷம் என்றால் என்ன? நம்ம நிறைய பேருக்கு சுவிசேஷத்தை உலகத்திற்கு அறிவிக்க வேண்டும், தேவனை அறியாத ஜனத்திற்கு தேவனை தெரியப்படுத்த வேண்டும் என்கிற ஆர்வம் இருக்கிறது, வாஞ்சை இருக்கிறது. நிறைய பேரு சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டு வருகிறோம். ஆனால் அந்த சுவிசேஷம் என்றால் என்ன? அந்த சுவிசேஷம் என்னுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறதா? இதை நாம் சற்று சோதித்து பார்க்க வேண்டும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னா, நான் தேவனை தேடுகிறவன் அல்ல, வேதத்தின்படி வாழ்க்கையை நடத்துகிறவன் அல்ல. ஆனா நான் என் பிள்ளைகளிடத்திற்கு போய் என்ன சொல்றேன்னா, நீங்க தேவனை தேட வேண்டும், தேவனுடைய வார்த்தையின்படி வாழ வேண்டும் என்று சொன்னார். அவங்க என்ன சொல்லுவாங்க என்ன பார்த்து? ஃபர்ஸ்ட் நீ திருந்து, நீ தேவனுடைய வார்த்தையை கைக்கொள், அதிகாலையிலே தேவனை தேடு, பின்னால் என்னிடம் வந்து சொல்லு, நான் ஃபாலோ பண்ணுகிறேன். இதுதானே? இப்படிதாங்க இன்னைக்கு சுவிசேஷம் அறிவிக்கிற மத்தியுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கு. ஃபர்ஸ்ட் சுவிசேஷம் அறிவிக்கிற வாழ்க்கையில தேவனுடைய சுவிசேஷம் சென்று அடைந்ததா இல்லையா என்பதை பற்றி சோதித்து பார்க்க வேண்டும். தேவனாக இயேசு கிறிஸ்துடைய ஊழியம், யோவான் ஸ்நானகனுடைய ஊழியம் முடிந்த உடனே அப்படியே ஆரம்பிக்கும். மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல வேதத்துல என்ன சொல்லியிருக்கிறா, ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னதை இங்க மறுபடியும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இதேதான் ஏசாயா தீர்க்கதரிசி 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலும், இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சம், சிறிய வெளிச்சம் பெரிய வெளிச்சத்தினை கண்டார்கள். அந்த ஜனங்கள் என்ன இருள நடந்தாங்க? ஆதி காலத்துல எப்படி இருந்தது? பழைய காலத்துல தீர்க்கதரிசி வந்தாங்க, தேவனுடைய மனிதர்கள் வந்தாங்க, இஸ்ரேலிய மக்களை இந்த உலகத்திலிருந்து பாவத்திலிருந்து மீட்பதற்கு தேவன் பல விதத்தில் அவர்களை பயன்படுத்தினார்கள். ஆனா நடந்தது என்ன? அவர்கள் மீட்பு பல தடவை அவர்கள் விழுந்து போனார்கள். இறுதியாக தேவன் தம்முடைய சொந்த குமாரனையே பலியாக செலுத்தி, பழைய ஏற்பாட்டு காலத்துல மிருகத்தின் மூலம் பலிகள் செலுத்தப்பட்டு பாவம் நிவர்த்தியாக பண்ணப்பட்டது. ஆனா புதிய ஏற்பாட்டில் சொந்த குமாரன், அதாவது தேவனே நமக்கு மனிதனாக பிறந்து பாவம் நிவர்த்திக்காக பலியானார். அந்த பலியின் மூலம் நாம் பெற்ற ஆசீர்வாதங்களை பாருங்க. நமக்கு இந்த உலகத்தில் இருக்கிற பாவத்தினிலிருந்து விடுதலை, சாத்தானுடைய கட்டுகளிலிருந்து விடுதலை, பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலை, பரலோக ராஜ்யத்தின் குடிமகன் என்ற அந்தஸ்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அதாவது நம்மள இந்த உலகத்தில் உள்ள இருளிலிருந்து மீட்பதற்கு தாங்க தேவன் இந்த உலகத்திற்கு வந்தார். இந்த நற்செய்தியை அறிவிக்கத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் நற்செய்தி. இந்த நற்செய்தியை அறிவிக்க தயாராக இருக்கிற நம்மிடத்தில் இந்த நற்செய்தி வந்து அடைந்திருக்கிறது தான். அதுதாங்க முக்கியம். தேவனுடைய வார்த்தையை உபதேசிக்க ரெடியா இருக்கிற என்னிடத்தில் தேவனுடைய வார்த்தையை அப்பியாவிசப்படுத்தி கொண்டிருக்கிறேனா? தேவனுடைய வார்த்தையை நான் கை கொள்ளுகிறேனா? நான் பொய் பேசுகிறேனா இருந்துவிட்டு மற்றவரிடம் சென்று நீங்கள் பொய் பேசாதீர்கள் என்று சொன்னா அவங்க என்ன நினைப்பாங்க? நான் பாவம் நிறைந்த ஒரு வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டு மற்றவர்களை பார்த்து பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலை ஆகுங்கள், பாவத்தை விட்டு விலகி ஓடுங்கள் என்று சொன்னா அவர்கள் என்ன நினைப்பார்கள்? நான் மிகப்பெரிய பிசாசின் கட்டுகளில், நோய்களின் பிடிகளில் அகப்பட்டு இருக்கும் பொழுது நான் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணாமல் நான் டாக்டர் நோக்கி ஓடுனா, மற்றவர்கள் சென்று இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நீங்கள் சுகமாகுவீர்கள் என்று சொன்னா அவங்க என்ன நினைப்பாங்க? இப்படிதாங்க இன்னைக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதுடைய மத்தியில் இருக்கிறது. உலகத்திற்கு வெளிச்சத்தை கொடுக்கதான், இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கதான் நம்முடைய தேவன் இந்த உலகத்திற்கு வந்து பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு நமக்கு ஒரு மீட்பை கொடுத்ததாங்க. இதுதாங்க சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க நாம் தயாராக இருக்கிறோம். இந்த சுவிசேஷம் நம்முடைய வாழ்க்கையில வரணும். இதுதாங்க நற்செய்தி. அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல என்ன சொல்லியிருப்பாருன்னா, இருளை விட்டு ஒளியின் இடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவன் இடத்திற்கு திருப்பும்படியும் நீ அவர்களை கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களுக்கு அனுப்புகிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார் என்று அவர் ஊழியத்திற்கு தெரிந்து கொள்ளப்பட்டது சொன்னதை அகிரியப்பா ராஜாவுக்கு முன்னாடி பவுல் ஒப்புவிக்கிறார். இதே போலதான் நற்செய்தியை அறிவிக்க ஆர்வமாக உள்ள ஒவ்வொருவரும் தேவன் சொல்லுகிற வார்த்தை இதுதான். ஆம், நாம் நற்செய்தியை அறிவிப்பது நம்முடைய தலைமேல் விழுந்த தலையான கடமை. ஆனால் அந்த கடமையை நாம் பின்பற்றுவதற்கு முன்னால் அந்த நற்செய்தி நம்முடைய வாழ்க்கையில் வந்து இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையில அது கிரியை செய்திருக்கிறதா? அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை குறித்து மத்தேயு 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல தேவன் உபதேசத்தை சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்வார்னா, இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் நினைப்பனா. அதான் கை கொண்டு போதிக்கிறோம், நாம் உபதேசிக்கிற நாம், அதாவது தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற நாம் கை கொள்கிறோமா? அதுதாங்க முக்கியம். சாட்சி ரொம்ப ரொம்ப அவசியம்.
இந்த நற்கிரியை நம்ம கிட்ட வரணும். அப்படி நற்கிரியை நம்ம கிட்ட வருது பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும். அப்படி இருக்கும்போதுதான் நம்ம மூலமா உலகத்திற்கு வெளிச்சம் பரவும். அந்த வெளிச்சம் மற்றவர்கள் முன்னாடி பிரகாசிக்க கடனும். அதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதை புரிந்து கொள்ளுவோம். ஆமென்.